ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10த்துக்கும் 12த்துக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் தான் இருக்குது. என்ன வீடியோன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். கன்ஃபார்மாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. பிரச்சனை கிடையாது. எக்ஸாமுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தம்பிகளா. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அண்ட் லைக் பண்ணுறது, தயவுசெய்து என்னை வாழ வைங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்களுக்கே தெரியுமில்ல சார், 12th ஸ்டாண்டர்ட் நாங்கள் 1 to 10th எழுதிட்டு 11th எழுதிட்டு சும்மையாக சார் தோணத்தோணுங்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் இருக்கா? நிறைய வீடியோஸ்லேயும் நிறைய சேனல்ஸ்லேயும் பார்த்துட்டு எதாவது மாற்றம் இருக்கான்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கி அங்கே போய் உட்காந்துட்டு, ஏன்னா அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுவீங்க, போயிட்டு உட்காந்துட்டு அந்த இன்விஜிலேட்டர் சொல்கிறது நம்ம வந்து ஒரு அந்த இது வந்து கேட்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம கை வைக்கணும். அந்த மாதிரி தானே. அப்போ நீங்கள் எழுதியிருப்பீங்க 12th ஸ்டாண்டர்ட், பட் 10th ஸ்டாண்டர்டுக்கு புதுசு, 10th பெற்றோர்களுக்கு புதுசு. 10th பெற்றோர்கள் கண்டிப்பாக பையனை பார்க்க சொல்லுங்கள். அதேமாதிரி 10th பயலுக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கணும். 12த்துக்கும் முக்கியம்தான். நான் என்னெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு நம்ம பண்ண வேண்டியது தான். பெருசாக ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்சர் ஷீட்டு, புக்லெட்டு, உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. A4 ஷீட் மாதிரி இருக்கும், பட் ஷீட் அவ்வளோ லெஜிபிலிட்டாக இருக்காது. ஐ மீன் ஒரு A4 ஷீட் மாதிரி கெட்டியாக இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கும். தமிழுக்கு இங்கிலீஷுக்கு ரூல்டு பேப்பர் எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாமே அன்ரூல்டு. ஸோ எல்லாமே அவங்க பக்காவாக கொடுத்துருவாங்க. நீ பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்சர் ஷீட் பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10த்துக்காரங்க பாருங்கள். 12th பார்க்கலைனாலும் பரவாயில்ல, பட் 12த்துக்குமே சொல்கிறேன். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீ படிச்சுட்டு இருக்க மாட்டேன். 11th 10th எழுதினாலும் ஒரு தைரியம் இருக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான விடை தான் இது. நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன், அதை கேட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். என்னென்னா இதுதான் ஆன்சர் ஷீட்டு, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 10th பார்க்கலன்னா பாருங்கள். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஹையர் செகண்டரின்னு போட்டிருக்கீங்களே, HSCன்னு போட்டிருப்போம் 12th. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்கேன் காப்பி. அதனால் எனக்கு பையன் அனுப்பிச்சான், அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்கேன் காப்பிலாம் எழுதியிருக்காது. பட் என்ன மேட்ருன்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட்னு எழுதியிருப்பாங்க, SSLCன்னு எழுதியிருப்பாங்க. 10th இருந்தால் SSLCன்னு எழுதியிருப்பாங்க, DGE அப்படின்னு. இங்கே ரோல் நம்பர் உங்களோட கொடுத்துருவாங்க, கேண்டிடேட் நேமு, யூனிக் ஐடி, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்துருங்க. யூனிக் ஐடிலாம் பார்க்க வேண்டாம், ரோல் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. அந்த கொடுத்துருக்காங்கல்ல கரெக்டாக இருக்கான்னு பாரு, உன் பேர் கரெக்டாக இருக்கான்னு பாரு, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாரு, சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோ இங்கே கொடுத்துருப்பாங்க, உன் ஃபோட்டோவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துரு. எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீ புக்லெட் வாங்கின உடனே நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, புக்கை ஆட்டிப்பார். ஏன் நான் சொல்கிறேன், ஆட்டினா இப்படிலாம் உதறாத, சும்மா நீ வந்து அப்படியே பிரித்து பாரு. ஏன்னா பின்னு விட்டுருந்ததுனா, ஏன்னா புக்லெட் இல்லை, பின்னு விட்டுருந்தா அவங்ககிட்ட கேட்டு, சார் மேம் இந்த மாதிரி ஆயிருக்கு, த்ரெட்டு ரிலீஸ் ஆகிருக்குல, பின்னு விட்டுருக்கு, நீங்கள் வந்து எனக்கு பின் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு பார்த்துருங்க. ஏன்னா டேமேஜ் எதாவது கிழிஞ்சிருந்துச்சு எதாவது இருந்ததுன்னா நடுவில் சொல்லாதீங்க. ஸ்டார்டிங்கே அவங்க புக்லெட் கொடுத்தோன்னே எல்லாமே செக் பண்ணிவிடுங்க, அது மஸ்ட்டு. ஸோ அது எதாவது கிழிஞ்சிருக்கா இல்லை டேமேஜஸ் இருக்கா எல்லாமே நீ பார்த்துரு. ஓகே, ஃபஸ்ட்டு அதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு, உன் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, நீ தானா அது, உன் ஸ்கூல் நேமா, சாரி உன் ரோல் நம்பரா, உன் பேரானு செக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இங்கே 3 விஷயம் இருக்கும், அது இங்கே கொடுக்கல, பட் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இருக்கும். என்ன இருக்கும்னா, மால் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும், அட்டண்டன்ஸ்ன்னு இருக்கும், இன்விஜிலேட்டர் சைன் இருக்கும், அப்புறம் உன் சிக்னேச்சர்னு போட்டிருக்கும். யுவர் சிக்னேச்சர்னு இந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல உன் சைன் போடணும். இது 11த்துக்கும் 12த்துக்கும் 10th முடிச்சுட்டு 12த்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 10த்துக்கு தெரியாதில்ல, ஒரே ஒரு சைன் போட சொல்லுவாங்க. உடனே நான் சொன்னேன்னு போட்டுறாத, இன்விஜிலேட்டர் அங்கே சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவங்க சொல்லுவாங்க, பொறுமையாக அவங்க சொல்கிறத கேளு. ஓகே, இங்கே வந்து எதில் சார் கையெழுத்து போடணும்னா பேனாவில் தான். பட் பேனா வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், அதை கரெக்டாக கேட்டுக்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்கு, இதெல்லாம் நீ தொடவே வேண்டாம், கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அவங்க ஒர்க்கு. இதெல்லாம் இந்த மேலே டாப் ஷீட்டில் வந்து டாப் ஷீட்டுன்னு தான் சொல்லுவாங்க இது பேர், இல்லை சைன் மட்டும்தான் போடணும். அடுத்தது வந்து மார்க் போடுற இடம். இங்கே வந்து டோட்டல் மார்க் போட்டுருவாங்க, எடுத்த மார்க்கு. இங்கே வந்து பண்டில் நம்பர், அது விட்டுரு, அது உனக்கு தெரிய தேவையில்லை. பேக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர், அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே நீ ஏமாற்றவே முடியாது. ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சர், கொஷின் நம்பருக்கு இப்போ 1 மார்க்கில் எவ்வளோ எடுத்தான், 16வது கொஷினுக்கு எவ்வளோ எடுத்தான், 18வது கொஷினுக்கு எவ்வளோ எடுத்தான், 31வது கொஷினுக்கு எவ்வளோ எடுத்தான். அதாவது கொஸ்டின் வைஸ் இங்கே என்ன போட்டிருக்காங்க, கொஸ்டின் வைஸ் டோட்டல். கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு நேரம் எவ்வளோ மார்க் எடுத்தாங்கிறது போடுறாங்க. இப்போ 31வது கொஷின் 6 மார்க் எடுத்திருக்காங்க,
33வது கொஷின் 6 மார்க் எடுத்துருக்காங்க, 35 9. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி 1ன்னு போட்டிருக்காங்க. இங்கே ரோமன் நம்பர் 2 3 4ன்னு போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? அவங்களே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ 14 1 மார்க்குன்னு 14 எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த செஷன் 8 + 6 14 எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செஷன் ஸோ கொஷின் வைஸாகவும் போட்டாங்க, அந்த செஷன் வைஸாகவும் போடுறாங்க. இங்கே டோட்டல் போட்டாங்க 81. பாருங்கள், இந்த ரோமன் நம்பர் கிராண்ட் டோட்டல் போட்டாங்க. இப்போது பேஜ் வைஸ் டோட்டல் ஒரு பேஜும் திருத்தும் போது கீழேயே டோட்டல் போட்டுருவாங்க. அந்த பேஜுக்கு டோட்டல் மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல. பேஜ் வைஸ் டோட்டல் போட்டுட்டு அங்கேயும் 81 தான் வரணும். ரெண்டுமே ஈக்குவல் வரலன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தான் அவங்க பார்த்துட்டு போடுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எஸ்ஓ இருக்காங்க, ஏஇ இருக்காங்க, சிஇ இருக்காங்க. ஸோ ஒருத்தர் திருத்துறாங்கன்னா இவ்வளோ பேரும் செக் பண்ணி எல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மிஸ்டேக் வந்தால் வரும் வராமலாம் இருக்காது, வந்துட்டு தான் இருக்குது. அது ரீவேல்யூஷன் உங்களுக்கு திருப்தி இல்லை, ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து உன்னுடைய மார்க்கிங் பேஜ். ஓகே, அவங்க மார்க் போடுற பேஜ். சரி, புக்லெட்டில் 3வது பேஜ் என்னது? இதுதான் டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ். இது வந்து எது செய்யணும், எது செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் அன்றைக்கி படித்து பார்க்க டைம் இருக்காது. +2 பசங்க படித்து பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 10th பசங்க தெரிஞ்சுக்கணும். புட் யுவர் சிக்னேச்சர் இந்த டாப் ஷீட். அதை நான் சொல்லிட்டேனே. ரைட் ஆன்சர் இன் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர். 2 சைடும் பேப்பர் இருக்குல்ல, இப்படி தானே திருப்புவேன். 2 சைடுமே ஷீட் இருக்குல்ல, எந்த சைடுமே வேஸ்ட் பண்ணாத எல்லா சைடுமே எழுது. ஆல் ரஃப் ஒர்க் மஸ்ட் பி டன் ஆன் தி லோவர் பார்ட் ஆஃப் தி பேஜ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க். மேக்ஸ்னால் வந்து சைடில் தானே காலம் போட்டு ரஃப் ஒர்க் பண்ணுவேன். மேக்ஸு இந்த மாதிரி சயின்ஸில் எதாவது ப்ராப்ளம் போடுற இல்லை எதாவது ரஃப் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது கீழே ஒரு சின்னதாக நான் எப்படி போடணும்னு காட்டுறேன். கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு ரஃப் ஒர்க். ஓகே, அதை எப்படி போடணும்னு காட்டுறேன். அடுத்து ரைட் தி கொஷின்ஸ் நம்பர் வித்தவுட் ஃபெயில், ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஷின் நம்பர் அண்ட் ராங் கொஷின் அண்ட் நம்பர்ஸ் வில் நாட் பி வேல்யூடு. கரெக்ட் பண்ண மாட்டாங்கடா, கொஷின் நம்பர் கரெக்டாக போடணும். கொஷின் நம்பர் இல்லைன்னா அங்கே மார்க்கே கிடையாது. கொஷின் நம்பர் மாற்றி போட்டாலும் இப்போ ஏதாவது 8th கொஷின் எழுதுனா அதுக்கு போல் 9th கொஷின் போட்டு அந்த கொஷினுக்கான 8th கொஷினோட ஆன்சர் எழுதினீங்கன்னா மார்க் கிடைக்காது. கொஷின் நம்பர் மாற்றாத, கொஷின் நம்பர் வந்து போடாமல் எழுதாத. கொஷின் நம்பர் ரொம்ப முக்கியம்டா. அதுக்கே சப்டிவிஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டு எழுதுங்க. கொஷின் நம்பர் மெயின்றாக எல்லாம் மார்க் கிடைக்காது. லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் 2 ஆன்சர்ஸ். ஒரு ஆன்சர் எழுதுறேன் அப்படின்னா ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த ஆன்சர் எழுது. ஒரு ஆன்சர் எழுதுறேன்னா ஒரு லைன் விட்டு ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த ஆன்சர் எழுது. அதுதான் சொல்கிறான். ஆன்சர்ஸ் மட் பி லெஜிபிளி ரிட்டன் எய்தர் இன் பிளாக் ஆர் ப்ளூ. அதாவது ஒன்று பிளாக் பென் யூஸ் பண்ணி இல்லை ப்ளூ பென் யூஸ் பண்ணி. என்ன சஜஷன் வந்து ப்ளூ பென், இங்கு பென், கேட்ரிட்ஜ் நல்ல ஒரு பேனாவாக யூஸ் பண்ணு. அது என்ன பேனாங்கிறது எக்ஸாம் முன்னாடி சொல்கிறேன். என்ன பேனாங்கிறது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? கிராஸ் தி அன்ரிட்டன் பேஜ். கடைசியில் எக்ஸாம் முடிச்சிருவீல்ல, எம்டி பேஜஸ் எல்லாம் ஒரு சைடு அப்படியே அடிச்சிட்டே வா. இப்படி சும்மா கிராஸ் பண்ணிகிட்டே வா. அதெல்லாம் எப்படி நீ இதில் காட்டுறேன். ஓகேவா? இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் அதை அடிச்சு விட்ருவோம் கையிலே. ஓகே, ஆன்சர்ஸ் மெட் பி லெஜிபிள். புரிஞ்சுதா? ப்ளூ ஆர் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். சும்மா கண்டதெல்லாம் என்ன கேட்டால் அந்த ஸ்டிக் பென்னு, இந்த ஜெல் பென் இதெல்லாம் வேண்டாம். எனக்கு கேட்டால் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எழுதிட்டு இருக்க பேனாக இருக்கணும். புது பேனா போயிட்டு எக்ஸாம் முன்னாள் நாள் வாங்கிட்டு சும்மா போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஸ்ட்ரக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எழுதிட்டு இருக்க நல்ல பேனாவை கொண்டு அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் புது பேனா வாங்கினேன், அந்த பேனாவும் நான் போய் எழுதுறேன்னா அது தப்பான விஷயம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பேனா தான் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பேனா ரொம்ப முக்கியம். நோ மார்க்கிங் இன் தி கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பரில் எதுவும் மார்க் பண்ணிடாதீங்களா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சூஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணுவே இல்லை, விளையாடவே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் மார்க் பண்ணாது. கொஷின் பேப்பரில் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது. டோன்ட் டேமேஜ் தி ஆன்சர் ஷீட். ஆன்சர் ஷீட்டு நீயா உன் கையில் எதுவும் டேமேஜ் பண்ணிடாது. ஆல்ரெடி டேமேஜ் இருந்ததுன்னா ஸ்டார்டிங்கே செக் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துரு, காட்டிடு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டோன்ட் ரைட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர் இன் எனி பேஜ் ஆஃப் தி ஆன்சர் புக். ஆன்சர் ஷீட்டில் மேலேயே எல்லாம் கொடுத்துட்டான். இதான ஆன்சர் ஷீட்டு. எங்கேயுமே நீ வந்து ரெஜிஸ்டர் நம்பரும் உன் பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. டோன்ட் ரைட் வித் ஸ்கெட்ச், கலர் பென்சில். ஸ்கெட்சு யூஸ் பண்ணக்கூடாது, கலர் பென்சிலும் யூஸ் பண்ணக்கூடாது. கொண்டே போகாது, அது கொண்டே போகக்கூடாது. தேவையில்லாமல் எதுக்கு நீ அதை கொண்டு போயிட்டுருக்க? அண்டர்லைனுக்கு பென்சில்லே அண்டர்லைன் பண்ணு. நீ எதுக்குமே கொண்டு போகாத. இன்னொன்று தெரியுமா? ப்ளூவும் பிளாக்கும் மாற்றி யூஸ் பண்ணாது. ஒரே ஒரு பேனை தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூனா ப்ளூ பேஜ் ஃபுல்லாக எல்லா பேஜுமே, பிளாக்னா பிளாக். எனக்கிட்ட ப்ளூ தான். ப்ளூ யூஸ் பண்ணி அண்டர்லைன் மட்டும் பென்சிலில் பண்ண நான் காட்டுறேன் எப்படின்னு. டோன்ட் ரைட் ஆன் தி லெஃப்ட் மார்ஜின். லெஃப்ட் மார்ஜின் இந்த சைடு இருக்கும், காட்டுறேன். லெஃப்ட் மார்ஜின் இருக்கா? இந்த சைடு எழுதாதான். ஏன்னா இங்கே கொஸ்டின் நம்பர் எழுதுவில்லை, இந்த சைடு இப்படி எழுதாதாங்கிறான். இப்படி லெஃப்ட் சைடு எழுதாதுங்கிறான். லெஃப்ட் மார்ஜின் எழுத இந்த சைடு எழுதுங்கிறான். ஓகேவா? இந்த சைடு கிரிக்கெட் இருக்காது. இது இங்கிலீஷு, அதனால் ரூல்டு போட்டுருக்கான். இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் இருந்தால் அன்ரூல்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது, டோன்ட் டியர் ரிமூவ் எனி பேஜ் ஃப்ரம் தி ஆன்சர் புக்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதான் அதே தான், டேமேஜ் பண்ணக்கூடாது, எதுவும் கிழிக்கக்கூடாது, அந்த புக்லெட்டில் எதுவுமே கிழிச்சிடாத, எதுவும் டியர் பண்ணிடாத. டோன்ட் ஸ்ட்ரைக் மோர் தென் ஒன் ஆர் ஆல் கரெக்ட் ஆன்சர்ஸ் ரிட்டன் இன் தி ஆன்சர் புக். அதாவது நீ ஒரு டைம் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு டைம் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிடு. ஓகேவா, நான் காட்டுறேன். இப்போ தப்பாக எழுதிட்டுன்னு வச்சுக்கோ, இது அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுது. இல்லைனா இங்கிலீஷில் இட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீன்னு எழுதிடு. இப்போ அது ஹேண்ட் ரைட்டிங்னு இங்கே எழுதிடு, சைடில் எங்கேயோ எழுதிடு. ஓகேவா, பேனால் எழுதிட்டுனா வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா கிறுக்கிட்டு இப்படி ரெண்டு அடிச்சுட்டு இப்படிலாம் அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாதுங்கிறான். அதான் சொல்கிறான், எங்கேயுமே அடிச்சு விளையாண்டுருக்கு. ஒரு அடிக்கிறியா, அது ஒரு அடி, அவ்வளோதான், அதோட முடிச்சிரு. ஓகே, ஆன்சர் புக் ஃபுல்லாக அடிச்சு விளையாடுதுங்கிறாங்க. ஓகே, இப்போ பாரு 1 மார்க்கு அப்படிங்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நம்பர் போடணும், இந்த சைடு வந்து ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஓகேவா, இவன் கொஸ்டின் எழுதியிருக்கான், ஆன்சர் எழுதியிருக்கான், இப்படி எழுதலாம். ஆன்சர் மட்டும்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக முக்கியம். 1 மார்க்குக்கு ஆப்ஷனும் சேர்த்து ஆன்சர் எழுதணும். நல்லா கேட்டுக்கோ, ஆப்ஷன் அதுக்கான கரெக்டான ஆன்சர் எழுதினா தான் மார்க் கொடுப்பாங்க. ஆப்ஷன் எழுதாமல் நீ இது மட்டும் எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 மார்க் இப்படி எழுதிட்டான், அவன் எல்லாமே எழுதிட்டான் பாருங்கள். ஸோ எல்லாம் கரெக்டாக லைன் போட்டு அந்த 1 மார்க்குக்கு ஆப்ஷன் இங்கே எழுதியிருக்கான், ஆன்சர் இங்கே எழுதியிருக்கான், இப்படி தான் எழுதணும். அடுத்தது 2 மார்க்ஸு. ஸோ எந்த ஒரு சைட் ஹெட்டிங் போட்டாலுமே சைட் ஹெட்டிங் போட்டு எழுது. இவன் சைட் ஹெட்டிங் போடலைனாலும் பிரச்சனையும் இல்லை, சைட் ஹெட்டிங் போட்டு எழுது. ஓகேவா, என்ன கேட்டால் அப்படி தான் சைட் ஹெட்டிங் போட்டு, சைட் ஹெட்டிங் போட முடியலன்னா பரவாயில்ல, அது பிரச்சனையும் இல்லை. கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் போட ட்ரை பண்ணு, அவ்வளோதான். இப்போ ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல, இப்போ மேக்ஸாக இருந்தால் ரஃப் ஒர்க் எங்கே யூஸ் பண்ணலான்னா இது கீழே ஒரு லைன் போட்டுரு, இங்கே ஒரு லைன் போட்டுறேன், இங்கே சம் போட்டு வருவியா, இங்கே சம் போட்டு வரும்போது பேஜ் முடிஞ்சுன்னா இந்த பேஜுக்கு போய்டு, அவ்வளோதான். ஓகேவா, இங்கே கீழே ஒரு லைன் போட்டுட்டு இங்கே ரஃப் ஒர்க் பண்ணு. ஓகேவா, கீழே தான் ரஃப் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பக்காவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக உங்களை போட்டு குழப்ப விரும்பலை. பாரு, கீழே எல்லாம் டோட்டல் பேஜ் டோட்டல்னு போட்டிருக்காங்க, கொஸ்டின் வைஸும் என்னெல்லாம் மார்க்குன்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏதாவது ஹியூமன் எரர் இருக்கலாம், டோட்டல் மிஸ்டேக்லாம் வரலாம், அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ரீவேல்யூஷனில் பார்த்துக்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள் இப்போ வேண்டாம். பாருங்கள், கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், எம்டி பேஜஸ் இங்கேயுமே எம்டியாக விட்ருக்கனால ஒரு ஸ்ட்ரைக் அவுட்டு. அடுத்தது தப்பு போடுறாங்க, தப்பு போடுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக எழுதியிருக்கான், அதனால் பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ஓகேவா, நான் நிறைய பேப்பர் பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, முடித்ததுக்கப்புறம் மீதி பேஜ் அங்கே எம்டியாக விட்ருக்கான், அதனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்தது போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிக்கப்பார், இது ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட்டு, இதை அடித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீ எல்லாமே பார்த்துக்கோ. கடைசியில் பாரு, எம்டி பேஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை செக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எம்டி பேஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது உனக்கு அடிக்கணும் திருத்தணும் அப்படின்னா ஃபுல்லாக இப்படி கிறுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டு கீழே அதே கொஸ்டின் நம்பர் போட்டு எழுது. மாதிரி எழுதிக்க மாதிரி சூப்பராக கொஸ்டின் நம்பர்லாம் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். ஓகேவா, வினா எண் கொஸ்டின் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, எழுதுங்க, தாராளமாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு பையனோடது நம்பி தந்திருக்கான். நான் நிறைய வீடியோ ஆன்சர் ஷீட் போடுறப்போ உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஸோ அதனால் இதான் இன்ஸ்ட்ரக்ஷன், புதுசாக எந்த மாற்றம் இல்லைடா தம்பி, இதுதான் உண்மை. சும்மா அவன் போட்டு குழப்புவான், அதெல்லாம் நீ கண்டுக்காத. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு கரெக்டாக பண்ணு. பேனிக்காக ஒன்றுமே கிடையாது, பப்ளிக் எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாலியாக போய் எழுது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமு. நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஓகே ரைட், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை படிக்கிற வேலையை போயிடு. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க, அதை கேட்டுட்டு எல்லாம் பண்ணால் போதும். 10th மெயின்லி ஃபஸ்ட் எக்ஸாம் பயமாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த டென்ஷன் அந்த அரை மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் முடிஞ்சாலே உனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். சரியா, 10th ஸ்டாண்டர்ட் பயப்படும். 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நல்லபடியாக எழுதுங்க, அந்த டென்ஷன் வேண்டாம். எக்ஸாம் டென்ஷன்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ எக்ஸாம் சம்மந்தப்பட்டது வருது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் உங்கள் மனசளவில். தேங்க்யூ.